அடுத்த வருஷம் வந்து நமக்கு சம்மரே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சம்மர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது ஆல்ரெடி நமக்கு இந்த இயர் வந்து நமக்கு பருவமழை கம்மியாக இருக்குது. அடுத்த வருஷம் சம்மரை தாண்டி நமக்கு மீண்டும் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான். நமக்கு டாட்ன்றது வந்து வெனிசுலா நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு இந்த நிலநடுக்கம் பயங்கரமாக இருக்குது. டபுள் குவேக் அப்படிங்கிற மாதிரி 7.7 7.4 அந்த மாதிரி 2 குவேக் வந்தது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் இந்த தடவை அதோடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹீட்டு வந்து உள் மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இருக்காங்க. கொஞ்சம் காவேரி தண்ணியெல்லாம் நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து உறுதியாக இருக்க போகிறது. அரசாங்கம் இது சார்ந்த நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கிறதா உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? அரசாங்கம் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வடகிழக்கு பருவமழைக்கான 2026 வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2027 ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்ம இந்தியாவில் 2027 நம்ம பார்ப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐரோப்பிய நாடுகளில் இப்போ ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷுவல்ஸ் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதனுடைய காரணம் என்ன? ஏன் இந்த வெப்பநிலை திடீர்னு இது வந்து அதிகமாகிறதுக்கு காரணம்னா முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் இது மாதிரியான சூழலை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் இது மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வட துருவம் நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு நமக்கு சம்மர் தான். ஸோ ஐரோப்பியா இந்தியா நமக்கு எல்லாருக்குமே சம்மர் தான். இந்தியாவில் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கியிருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த டைமில் பருவமழை கிடையாது. பட் இயல்பை காட்டிலும் வந்து ரொம்ப ஒரு அதிகமான வெப்பநிலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் டோம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர் அழுத்தம் இருக்குது. குறைந்த அழுத்தம் உயர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த உயர்ந்த அழுத்தம் வந்து அதை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஜெட் ஸ்ட்ரீமுக்கு கீழே வந்து உயர் அழுத்தம் வந்து ஒரே இடத்துலயே கன்சிஸ்டண்டாக இருந்துட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா மேகம் சுத்தமாக மேகமே இருக்காது. ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்கும். இந்த ஹீட் இந்த காற்று வந்து மேலே போகாது. ஸோ இந்த ஒரு ஏதாவது குக் பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஒரு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த ஆவி வந்து அந்த லிட்டை சுற்றியே இருக்கும்ல, வெளியே போகாம ஒரு சூழல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து யூரோப்பில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு 5 to 10 டிகிரிஸ் வந்து அதிகமாக இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு கஸ்டமைஸாக இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 40-45 டிகிரின்றது சர்வசாதாரணமாக நம்ம எல்லா சம்மர்லையும் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அவங்க பில்டிங்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சம்மரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து இல்லாமல் இருக்கு. குறிப்பா இது இப்போ நடக்கிறதுக்கான காரணம் என்ன? மேபி வந்து வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் இந்த தடவை அதோடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஹீட் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து 2022 அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. பட் அதோட இந்த தடவை தாக்கம் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த எல்லினோ ஒரு ரீசனா இருக்கலாம். நம்ம பசிபிக் பெருங்கடல்ல நமக்கு எல்லினோ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லினோ வந்து ஒரு காரணியா இருக்கலாம். அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். இந்த பூமி வெப்பமயமாவுதல், அதுக்கப்புறம் இந்த காலநிலை மாற்றம், இதுதான் இதற்கான காரணம். இப்போ 2026 வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2027 ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்ம இந்தியாவில் 2027 நம்ம பார்ப்போம். அதுக்கான காரணம் என்ன? அந்த எல்னினோ அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்குமா, இல்ல வந்து இயல்பாவே அடுத்த வருஷம் ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்க போகுதுன்னு ஏன் சொல்றீங்க? எல்னினோட தாக்கம் தான். எல்னினோ பாத்தீங்கன்னா நமக்கு பசிபிக் பெருங்கடல் வந்து இயல்பை காட்டிலும் வெப்பமடைகிறதுனா நம்ம எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ அது வழக்கமா 1 டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி வெப்பமடையும். அது 2023 நம்ம பார்த்தோம். இது வந்து சூப்பர் எல்னினோ 4 டிகிரி கிட்டத்தட்ட 5 டிகிரி கூட நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இப்போ ரீசன்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இயல்பை காட்டிலும் 5 டிகிரிலாம் அதிகமாக வந்து பசிபிக் பெருங்கடல் வெப்பமயம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி வரும் சூழல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ அங்கே எப்படி நமக்கு இந்த உயர் அழுத்தம் போதோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து நமக்கு சுத்தமாக வந்து ஒரு மழை தென்மேற்கு பருவமழை இப்போ தொடங்கியிருக்கு. போதிய அளவுக்கு வந்து கேரளா கர்நாடகாவில் நமக்கு மழை இல்லை. ஸோ இதே மாதிரியான சூழல் சம்மர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கு இந்த மழை இல்லாமல் வந்து இந்த ஹீட் வேவ் வந்து நமக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இந்த இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எல்னினோ தான். ஓகே, இல்ல இப்ப நான் பாக்குறது என்னன்னா நம்ம 40-45 டிகிரியே இந்தியாவில வந்து சாதாரணமா கடந்து போவோம். அப்படிங்கிற பட்சத்துல அங்க சோசியல் மீடியால பரவற விஷயங்கள், டயர் உருகுற மாதிரியும் செப்பல் வந்து தரையோட ஒட்டிக்கிற மாதிரியும் இந்த வீடியோக்கெல்லாம் உண்மைதானா? ஏன்னா ஒரு 5 டிகிரி அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது இவ்வளவு பாதிப்பு அங்க ஏற்படுமா? அதுதான் இயல்பா பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்தியன் சம்மருக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ஈரப்பதமே ரொம்ப அதிகமா இருக்கும்.
இருக்கும். ஸோ நம்ம ஃபீல் பண்றது இப்போ சென்சார் 40 டிகிரி வருதுன்னா அந்த ரியல் ஃபீல்ன்றது 60 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ சென்னையிலே நம்ம ரீசெண்டா கொஞ்ச நாளா ஒரு 40 டிகிரி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதோட இது வந்து ரொம்ப அதிகமா வந்து நமக்கு தெரியும். ரியல் ஃபீல்ன்றது ரொம்ப அதிகமா தெரியும். என்னன்னா அந்த ஹியூமிடிட்டி, காற்றினுடைய ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இயல்பா பாத்தீங்கன்னா அந்த 40 டிகிரி வந்து ஒரு 60 டிகிரி மாதிரி தெரியுது. இந்த டயர் மெல்ட் ஆகுது, இந்த சாக்லேட் நிறைய வீடியோல சாக்லேட்லாம் மெல்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து இதுதான். ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலையும் பருவமழை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல விட இப்போ வந்து தண்ணீர் இல்ல மழை வரத்தோ இல்ல தண்ணியும் இன்னும் திறந்து விடாது. கர்நாடகத்துல இன்னும் மழை இல்லை, அங்க அதனால தண்ணி வரல அப்படிங்கிறாங்க. இது இன்னும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? மழைகள் மழையோ இல்ல தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? கண்டிப்பா வந்து இந்த தடவை நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து உறுதியாக இருக்க போறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன் மாசம் பெரிய அளவுக்கு மழை இல்லை. இப்போ ஜூலை முதல் வாரத்துல ஓரளவுக்கு மழை இருக்கு. இதற்கு பிறகு வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த செப்டம்பர் பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல்பை காட்டிலும் ரொம்ப கம்மியான ஒரு மழை தான் இருக்கும். ஸோ காவேரி இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ், அவங்களுக்கு வர இன்ஃப்ளோஸே ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. அதற்கு பிறகு நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தண்ணீர் வருவதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான் இருக்குது. மேட்டூர் அணையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பேட்ல தான் இருக்கு. ஒரு 41 டிஎம்சி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம 2025 நமக்கு கிட்டத்தட்ட 100 டிஎம்சிலாம் அந்த டைம்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைம்ல வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அதுக்கும் வந்து நம்ம இந்த எல்லினோ இந்த மாதிரியான ரீசன் தான் இந்த பருவமழையை வந்து பயங்கரமா ஒரு பாதிப்பை வந்து இந்த வருடம் ஏற்படுத்தியிருக்கு. இது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருடமும் வந்து நமக்கு பருவமழை குறைவாக இருக்கும். அடுத்த வருடமும் இந்த மாதிரி எல்லினோ சூப்பர் எல்லினோ தொடரும் போது பருவமழை வந்து நமக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த வருஷத்தை விட எல்லினோவுடைய தாக்கம் அடுத்த வருஷம் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அடுத்த வருஷம் வந்து நமக்கு சம்மரே ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ சம்மர் ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது ஆல்ரெடி நமக்கு இந்த இயர் வந்து நமக்கு பருவமழை கம்மியா இருக்கு. அடுத்த வருஷம் சம்மரை தாண்டி நமக்கு மீண்டும் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான். நமக்கு டிராட்ன்றது வந்து கண்டிப்பா வந்து இருக்க போகுது. இது மாதிரியான காலநிலை மாற்றங்கள் தொடர்ந்து வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அது நமக்கு பெரிய ஒரு பயத்தை உருவாக்குது. அது மாதிரிதான் நேற்று வெனின்சுலா நாட்டுல அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலர் ஸ்கையை பார்த்ததா வலைத்தளங்கள்ல பார்த்தோம். அந்த போட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து உலகம் அழியறதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துச்சு, போட்டோஸ் வந்துச்சு. ஸோ அப்படி வெனின்சுலாவுக்கு மேல அப்படி ஒரு ரெட் கலர்ல அந்த அந்த வானம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையான காரணம் என்னங்க? ஸோ வெனிசுலா நாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு இந்த நிலநடுக்கம் பயங்கரமா இருக்கு. டபுள் குவேக் அப்படிங்கிற மாதிரி 7.7 7.4 அந்த மாதிரி 2 குவேக் வந்தது. ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலி வந்து அது வந்தது தான். ஒரு கிளவுட் கவர்ன்றது நார்மலி வந்தது. அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருந்திருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சன்செட் அந்த மாதிரி டைம்ல வந்து வரும்போது நம்ம ஊர்லயுமே அந்த மாதிரி வருது. அது கொஞ்சம் மேபி மாய்ஸ்சர் ரொம்ப அதிகமா இதுல இருந்திருக்கலாம், ஏர்ல இருந்திருக்கலாம். அதனாலதான் அதோட காரணம். ஸோ இதுக்கும் வந்து உலக அழியுது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. காலநிலை மாற்றம்ன்றது வந்து இருக்கு. அது வந்து உண்மையாவே இருக்கு. காலநிலை மாற்றம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெப்ப அலைகள் வந்து வரும்னு சொல்றாங்க. வெப்ப அலைகள் வந்துட்டு இருக்கு. யூரோப்ல பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். வெப்ப அலை 5 to 10 டிகிரி போயிட்டு இருக்கு. நம்மளும் அடுத்த 2027 நமக்கும் வெப்ப அலை வந்து இயல்பை காட்டிலும் வந்து ஒவ்வொரு வருடமே வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 2000 இயர்ல இருந்து எடுத்தீங்கன்னா இந்த 26 வருஷம் மட்டும் எடுத்தீங்கனாலே வந்து 1 டிகிரி to 2 டிகிரி இந்த நிறைய இடத்துல வந்து நார்மல் டெம்பரேச்சரே வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. மழையும் அதிகமா இருக்கு. ஸோ வெப்பம் எந்த அளவுக்கு ஒரு 2-3 வருஷம் வந்து மழையே இல்லாம ஒரு மாதிரி வறண்ட வானிலை, டிராட் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு பிறகு ஃபாலோட் பை ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபிளட்ஸ் அந்த மாதிரி வெள்ளம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு குறைவா இருக்க போகுது. உள் மாவட்டங்கள், இந்த விவசாயம் நம்பி இருக்கிற நிறைய உள் மாவட்டங்கள், கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான உள் மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் இருக்காங்க. கொஞ்சம் காவேரி தண்ணியெல்லாம் நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு இந்த வருஷம் வந்து நமக்கு இயல்பை காட்டிலும் குறைவாக இருக்க போது. அதற்கு ஆப்போசிட்டா வடகிழக்கு பருவமழை நமக்கு அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்தில் வர வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ளட்டிங் ரெயின்ஸ் அந்த மாதிரிக்கான வாய்ப்பு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அதான் முக்கியமா நீங்க சொல்றதை பத்தி எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, யூரோப்ல நடந்திருக்கிற இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்குது. அடுத்த வருஷம் இது மாதிரியான ஒரு வெப்பநிலையை, இது மாதிரியான இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளும் ஃபேஸ் பண்ண இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு யூரோப்பை பார்த்து நம்ம கத்துக்கணும். ஸோ அடுத்த வர்ற வருஷத்துல நம்ம இதே மாதிரியான ஒரு வெப்பநிலைய
வெப்பநிலையை தாண்டி இங்க இருக்க அங்க நடக்கிற மாதிரி இந்த வெப்பம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈரோப்பு நமக்கு கொடுக்குற எச்சரிக்கையா இதை பார்க்கலாமா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்துலயுமே நமக்கு வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கு. அண்டார்டிகா ஐஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த வெப்பம்ன்றது அதிகமாக இருக்கு. நமக்கும் இது ஒரு கால் சைன் தான். நம்மளும் அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரியான வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 5 டிகிரி 6 டிகிரிக்கு மேலெல்லாம் வந்து நிறைய இடத்துல வெப்பம் வந்து போகும். இப்போ ஈரோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2023 எல்லினோ சம்திங் வந்தது. ஈரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 43 44 டிகிரிலாம் ஈரோட்ல உள் மாவட்டங்கள்ல வெப்பம் வந்து வரும் காலங்கள்ல நமக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி அடுத்த வருஷமும் உள் மாவட்டங்கள்ல நமக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடல் காற்று கொஞ்சம் அப்படியே இதாக ஹெல்ப் பண்ணும். உள் மாவட்டங்கள் அந்த மாதிரி இந்த வட இந்தியா போன்ற பகுதிகளில் நமக்கு வெப்பமலை வந்து நமக்கு அதிகமா இருக்கும். நம்ம ஃபீல் பண்றது வந்து இந்த வருஷம் பார்த்த விட அடுத்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையா தடுக்கணும் அப்படின்னா தனி ஒரு மனுஷனும் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தனியொரு மனிதனான்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரிதளவில் எதுவும் பண்ண முடியாது. தண்ணி சேமிச்சு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இந்த மாதிரி சில வருஷம் ட்ராட் வருது, சில வருஷம் ஃப்ளட் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வீடுகளில் வந்து நமக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணலாம். இதற்கு பிறகு வந்து அரசாங்கம் தான் நம்ம இதை வந்து ஒரு இதா எடுத்து பண்ணணும். அரசாங்கம் வந்து இந்த பொல்யூஷனை கம்மி பண்றது, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர பொல்யூஷன், ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர பொல்யூஷன்ஸை கம்மி பண்ணணும். அது மாதிரி வர மழையை வந்து அரசாங்கம் சார்ந்து இப்ப இந்த ஒரு முன்னெச்சரிக்கை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அரசாங்கம் இது சார்ந்த நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கிறதா உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? அரசாங்கம் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வடகிழக்கு பருவமழைக்கான இது அந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. பட் எல்லினோன்ற விஷயத்துமே வந்து முதலமைச்சரும் வந்து நம்ம சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. நிறைய எம்எல்ஏஸும் நம்ம பேசியிருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். வருங்காலங்களில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். நமக்கு நெக்ஸ்ட் இயர் பொதுவாக இருக்க போகிறது வந்து இந்த வாட்டர் கிரைசிஸ் தான். நிறைய இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை தான் இருக்க போகுது. ஸோ அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆயிருக்கு. அதை ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றத நம்ம பிலீவ். அப்போ குறிப்பா பார்த்தா இந்த மழைக்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, ஏன்னா அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய தட்டுப்பாடை இந்த மழைக்காலம் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அது அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா. எப்படி எஃபிஷியன்ட்டா நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் உள் மாவட்டங்களில் வந்து நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். இந்த பக்கம் நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து இயல்பை காட்டிலும் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கமா ஒரு ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா, ரிசர்ச் எடுத்தீங்கன்னா 22 ஆண்டுகள்ல 17 ஆண்டுகள் வந்து நமக்கு இயல்பை காட்டிலும் அதிக மழை வந்திருக்கு வடகிழக்கு பருவமழையில, எல்லினோ ஆண்டுகள்ல. ஸோ ஒரு பக்கம் நமக்கு டிராட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ரெயின்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தொடர்ந்து அப்படியே நாகப்பட்டினம், கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எஃபிஷியன்ட்டா நம்ம மேனேஜ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஓகே 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 சார். சரி சார், எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவா அறிவியல் சார்ந்த விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து இது மாதிரி காலநிலை மாற்றம் இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை மக்களுக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.